கொலை வழக்குல ஜாமீன் கையெழுத்து போட வந்தவங்க மேல தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எங்க நடந்தது, எதனால் இந்த சம்பவம் என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி வணக்கம். எங்க இந்த சம்பவம் நிகழ்ந்தது, என்ன நடந்துச்சு, முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியை சேர்ந்த குரு என்பவரின் தந்தை கடந்த 2021ஆம் ஆண்டு லட்சுமணன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த குணா மற்றும் மனோஜ் தரப்பினரால் படுகொலை செய்யப்பட்டார். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இந்த கொலை வழக்கு நடந்ததாக தெரிகிறது. இதில் மனோஜ் என்பவரை குரு பாண்டியன் மற்றும் அவரது நண்பரான பாலமுருகன் தரப்பினர் கடந்த ஆண்டு 2025 கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இருவரும் ஓராண்டாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் தேடி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதற்கிடையே அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் கையெழுத்து விட வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியிருந்தது. இதில் ஜாமீன் பெற்ற இருவரும் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவதற்காக சற்று முன்னர் வந்திருந்த நிலையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அவர்கள் வந்த காரை வழிமறித்து தாக்கியுள்ளனர். இதில் காயமின்றி உயிர் தப்பிய அவர்கள் அருகில் உள்ள உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்தனர். தொடர்ந்து இவர்களை தாக்க வந்த கும்பலை கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் தேடி வரும் நிலையில் நடந்த சம்பவம் குறித்து குரு பாண்டியன் மற்றும் அவரது ஆதரவாளரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.